எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கும்பராசி அன்பர்களே, கும்ப லக்னமானாலும் சரி அல்லது லக்னம் எதுவானாலும் ராசி கும்பமாக இருக்கும் பட்சத்தில் இந்த பதிவு பொங்கல் துவங்கி தை 1 2024 சோபகிருது ஆண்டிலே தை 1ஆம் தேதி துவங்கி ஜனவரி 21 2024 வரை இந்த ஒரு வாரத்திற்கு கும்ப ராசி எப்படி அற்புதமான அனுகூலங்களை பெறப்போகிறது கிரகங்களின் மூலமாக என்பதை பற்றிய பதிவு இது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லுடன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய வீண் விரய செலவுகளுக்கு காரணமாக ஏதேனும் ஒரு பிரச்சனையை குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது ஏதேனும் பழி போடுவது போன்ற விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல, வியாபார இடங்களில் உங்களுக்கு சூழ்நிலைகள் ஈஸியாக மிக லகுவாக உங்களை நோக்கி சாதகமாக அமையும். இதன் காரணமாக உங்களுடைய மேலதிகாரிகள், உங்களோடு உடன் பணியாற்றக்கூடிய உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலை இந்த வாரத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சிறப்பையும் தரும். குடும்பத்தில் ஏதேனும் ஒருவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்து வந்தது என்றால் அது இந்த வாரத்திலே தீர்வதற்கு அல்லது அதற்கான ஒரு சரியான மருத்துவம் அமைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காதல் போன்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் திருமண வயதில இருந்து காதலில் இருக்கிறீர்கள் என்றால் இப்போது நினைத்ததுபடி திருமணத்தை நோக்கிய அந்த முன்னெடுப்பு என்பது வெற்றியை தரக்கூடியதாக அமையும். ஆகையினாலே திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது சார்ந்த முயற்சிகள் வெற்றி தரும். நீண்ட நெடுந்தூர பயணங்கள் அலைச்சலையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். ஆகையினாலே தேவை என்று இருந்தால் மட்டுமே நீண்ட நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்வது என்பது சிறப்பை தரும். அரசாங்கத்திலே அனுகூலங்கள் வர வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஏதேனும் தவறுகள் செய்து தவறான வழியிலே ஏதேனும் அனுகூலத்தை பெற்றுவிடலாம் என்று நினைத்திருந்தால் அதற்கான தடை ஏற்படுத்தக்கூடிய வாரமாகவும் இது காணப்படுகிறது. மாணவர்களுக்கு அரசு சார்ந்த வேலை வேண்டும் என்று அதற்கான முயற்சியில் இருந்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் போட்டித் தேர்வுகள், அரசு பணி அல்லது நல்ல சம்பளத்திற்கு வேலையிலே அமர ஏதேனும் தேர்வு எழுதுகிறீர்கள் என்றால் அது நிச்சயமாக இந்த வாரத்தில் தை மாத துவக்கத்திலேயே உங்களுக்கு அது சார்ந்த சாதகமான ஒரு பதில், ஒரு நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சியை நிறைக்கும். ராசியிலே சனி சந்திரனோடு இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பிலே இந்த வாரம் துவங்குகிறது. ஆகையினால் இதை புணர்ப்பு யோகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தேவையற்ற மன குழப்பங்களிலிருந்து வெளிவருவது இதற்கான வழி. இதற்கு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து, இறைவன் மீது நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த வழிபாட்டில ஈடுபடும் போது தினம் அதிகாலை எழுந்தவுடன் ஒரு 10 நிமிட தியானம், இரவிலே தூங்க போவதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடம் தியானம் என்று இருந்தால் மிகப்பெரிய மன சங்கடங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை தருகிறது. இந்த மாதம் என்பது தை மாதம் துவங்கும் போது இந்த வாரத்தினுடைய முதல் 2 நாட்களிலே சனி பகவானும் சந்திரனும் உங்களுடைய ராசியிலேயே பயணப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. ஆகையினால் தினந்தோறும் அதிகாலையிலே விநாயகனை வழிபட்டு உங்களுடைய வேலை துவங்கும் போது அதற்கான வெற்றிகள் நிச்சயமாக அமையும். இந்த வாரத்திலே 20 தை 6ஆம் தேதி ஜனவரி 20 சனிக்கிழமை அன்று தசமி. அது மட்டுமல்ல, கிருத்திகை நட்சத்திரம் அன்று சாதாரணமாக நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாட்டோடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, மாலை வேளையிலே உங்களுடைய வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வேண்டும் போது அரசு அல்லது ஏதேனும் காவல் சார்ந்த பிரச்சனைகள், காவல்துறை பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் இருந்தால் அதிலிருந்து ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு விமோசனம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வேண்டுதல் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உண்டாக்கும். தினமும் அதிகாலையிலே எழுந்தவுடன் ஏதேனும் ஒரு மந்திரத்தை, உங்களுக்கு தெரிந்த எளிய மந்திரங்களை சொல்வது சிறப்பை தரும். ஓம் சனீஸ்வராய நமக, மந்தாய நமக, சனி பகவானே போற்றி என்று இறைவனை ஏதேனும் ஒரு வகையிலே, அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, தமிழானாலும் சமஸ்கிருதமானாலும் அல்லது நினைப்பே மட்டும் கூட உங்களை உயர்த்திவிடக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து அகற்றிவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும்.
ஞாயிறு தை 7ஆம் தேதி ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி அன்று சுபமுகூர்த்த நாள். அன்று ஏதேனும் புதிதாக நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது துவங்குவது. ஏதேனும் நிலம் விற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அல்லது நிலம் வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அது நிச்சயம் நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிதாக ஒரு வீடை மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கும் போது அந்த நினைப்பு என்பது ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக, அந்த முயற்சி வெற்றியை தரக்கூடியதாக அமையும். ஏகாதசியிலே முடிந்தால் ஒரு வேளை உணவையாவது தவிர்த்து உபவாசம் இருப்பது என்பது உங்களுக்கு உடல் நலம் மட்டுமல்ல, உள்ள நலத்தையும் அது மாற்றித் தருவதோடு உங்களுடைய கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலமற்ற நிலைகளிலிருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தும். எந்த நிலையிலும் ஒரு மாற்றம் மட்டுமே உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமையக்கூடிய ஜென்மச்சனி காலத்திலே இந்த வாரம் பல நிலைகளிலே உங்களுக்கு சாதகத்தை தரக்கூடிய அமைப்பை தருகிறது. புணர்ப்பு யோகமாக 15 மற்றும் 16ஆம் தேதிகளிலே நீங்கள் எந்த விதமான மன சஞ்சலத்திற்கும் இடம் கொடுக்காமல் நல்ல உங்களுடைய நலம் விரும்பிகளுடைய ஆலோசனை பெற்று செயல்படும் போது அது நிச்சய வெற்றியை தரக்கூடியதாக அமையும். அதேபோல் 2ஆம் இடத்திலே ராகுவோடு சந்திரன் சேரக்கூடிய 17-18 வெற்றி பெற வேண்டும் என்றால் வார்த்தைகளை சுருக்க வேண்டும், கோபத்திலிருந்து வெளிவர வேண்டும், கை பணத்தை தேவையற்ற விஷயங்களுக்கு லக்ஸரி அதாவது ஆடம்பரத்திற்காக செலவு செய்வது, மற்றவர்கள் பார்த்து உங்களை மெச்ச வேண்டும், உங்களை புகழ வேண்டும் என்று செலவு செய்வதை விட்டுவிட்டு சிறப்பு எது இல்லை என்று பார்த்து அத்தியாவசியத்திற்கு மட்டும் செலவு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை தரும், நல்ல மாற்றத்தை தரும். அதேபோல் வாரத்தினுடைய மையப்பகுதி என்று சொல்லும் போது 18, 19, 20 அற்புதமாக உங்களுடைய தைரிய வீர ஸ்தானத்திலே குரு மற்றும் சந்திரன் இருவரும் இணைந்து கஜகேசரி யோகத்தை தருகிறார்கள். இப்போது ஏதேனும் உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்கள், உங்களோடு வயதிலே குறைந்து உங்களோடு வேலையில இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒத்துழைப்பு எல்லாம் இல்லாமல் இருந்தால் அந்த ஒத்துழைப்பு அனுகூலம் எல்லாம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பை தருகிறது. சகோதர ஸ்தானம் என்பது வலுப்பெறக்கூடிய அமைப்பு அந்த நாட்களிலே அற்புதம் செய்கிறது. அஷ்டமஸ்தானத்திலே கேது இருக்கிறார். ஆகையினால எதிரிகள் நிலையிலே சற்று கவனக்குறைவாக இருந்தால் அதற்கான சோதனையும், விழிப்போடும் நல்ல நடத்தையோடும் நேர்மையோடும் கும்பராசிக்காரர்கள் இருக்கும் போது மறைந்திருக்கக்கூடிய எதிரிகளை காட்டி கொடுத்து அதன் மூலமாக ஒரு வெற்றியும் தந்துவிடக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. போகஸ்தானத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார். ஆகையினாலே வீண் விவாதங்கள், தேவையற்ற வீண் விரைய செலவுகள் அல்லது அரசு சார்ந்த விஷயங்களிலே ஒரு அனுகூலமற்ற நிலையை நீங்களாகவே சென்று மாற்றிக்கொள்ளக் கூடாது. எதிலும் முன்கோபம் இன்றி பொறுமையோடு நீங்கள் செயல்படும் போது வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் நிச்சயம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் உங்களுடைய மன கசப்புகள் இருந்தால் அவையெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய கிரக நிலை இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தேவையற்ற பேச்சு, தேவையற்ற செலவு இவற்றின் காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் சிலர் உங்கள் மீது எரிச்சல் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கூட கிரகநிலைகள் ஏற்படுத்துகிறது. ஆகையினாலே குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வது சிறப்பாக இருக்கும். எதிர்பாலினத்தவரிடம் அனுகூல நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். ஆகையினால் காதல் ஜெயிக்கும், வெற்றி பெறும். மாணவர்களுக்கு நம்பிக்கை பூக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைகிறது. சோபக்கிருதியிலே தை துவங்கிய முதல் 7 நாட்கள் முதல் வாரம், பொங்கல் அடுத்த நாள், அதற்கு மறுநாள் என்று திருவள்ளுவர் திருநாள் என்று இருக்கும். இந்த 3 நாளும் கரிநாள். ஆகினாலே புதிதாக எந்த விதமான முயற்சியும் நீங்கள் எடுக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களிலே எப்படி சிறப்பு பெறுவது என்று யோசித்து உழைக்கும் போது அதனோடு கூடவே வழிபாடும் உங்களுக்கு துணை நிற்கும் போது மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வாரமாக அமைகிறது. அனுகூலங்களை அள்ளி பெறுவதற்கு தொடர்ந்து கிரகங்களினுடைய சாதக நிலைகளை உங்களுக்கு கணித்து தந்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கும்பராசி என்பதால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.